35 முதல் 40 வயது வரையிலான அந்த ஒரு காலகட்டத்தில்தான் மனிதர்களுக்கு உண்மையான ஒரு ஞானோதயம் பிறக்கிறது. கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து, இப்படி இல்லை நான் வாழ்ந்திருக்க வேண்டியது, என் வாழ்க்கை முறை இதுவல்ல என்று அடையாளம் காணும் ஒரு கட்டம். அங்கேதான் மனிதனுக்கு ஒரு தனி தைரியம் பிறக்கிறது. இனிமேல் நான் எனக்காக வாழப்போகிறேன் என்று உறுதியான முடிவெடுத்து முழு உணர்வோடும் சுதந்திரத்தோடும் ஒருவன் வாழத் தொடங்குவது ஏறக்குறைய இந்த வயதில்தான். அப்படியென்றால் கடந்த 35-40 வருடங்களாக நம் மனதிற்கு என்னதான் நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? மிகச் சிறுவயதில் ஒரு குழந்தையை தாய் தந்தையர் வளர்க்கும்போது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த குழந்தை தங்களை அதிகம் தொந்தரவு செய்யாமல், தங்களுடைய காரியங்களுக்கு இடையூறு இல்லாமல் வளர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். குழந்தை தனது இஷ்டப்படி சிந்திக்கவோ செயல்படவோ தொடங்கினால் அது பல நேரங்களில் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பெற்றோரின் வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் தராத ஒரு பயிற்சியைத்தான் சிறுவயது முதலே வழங்குகிறார்கள். பெற்றோரை அனுசரித்து அவர்களின் உதவியுடன் மட்டும் வாழும், அவர்கள் சிந்திப்பதற்கு அப்பால் சிந்திக்க திறனற்ற ஒரு சிறிய மனதின் உரிமையாளராகவே அந்த பிள்ளை இருக்கும். உண்மையில் இந்த பயிற்சி என்பது ஒரு வகை மூளைச்சலவை, பிரெயின் வாஷிங். இது 30-35 வயது வரை நீடிக்கும். சிறுவயதில் எப்படி பெற்றோரை சந்தோஷப்படுத்தலாம் என்றுதான் நாம் பார்க்கிறோம். நல்ல மதிப்பெண் வாங்கும்போது நல்ல பிள்ளை என்று சொல்வதை கேட்கவும், உணவை சரியாக உண்ணும்போது சமத்து என்று கேட்கவும் நாம் பழகுகிறோம். பெற்றோரின் அங்கீகாரத்திற்காக நாம் செய்யும் இந்த பயிற்சி 20, 25, 30 வயது கடந்தாலும் தெரியாமலேயே தொடர்ந்து கொண்டே இருக்கும். சூப்பர், நீ சமத்து, அவனை பார்த்துபடி போன்ற பாராட்டு வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய பொறி, ட்ராப். பிறரை திருப்திப்படுத்தவே நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்போம். உணவு உண்பதிலோ அல்லது எழுத்துக்களை படிப்பதிலோ இந்த முறை பரவாயில்லை. ஆனால் சொந்த வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்க வேண்டிய போதும், சொந்த வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளும் போதும் இதே முறையை பின்பற்றுவது சரியல்ல. அங்கே அது வெற்றியளிக்காது. வளர்ப்பில் ஏற்பட்ட இந்த ஒரு தவறு காரணமாக நாம் இதையே தொடர்வோம். இறுதியில் ஒரு கட்டத்தை எட்டும்போதுதான் ஏதோ ஒன்று குறைகிறது, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் என்று நமக்கு தோன்றத் தொடங்கும். அதற்குள் 35 வயது கடந்திருக்கும். என் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு காலம் நான் வாழ்ந்த முறையில் எங்கோ தவறு இருக்கிறது என்று அப்போது புரியும். இனி நான் என் வாழ்க்கையை இப்படி வாழப்போவதில்லை, எனக்கு சொந்தமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கத் தொடங்குவீர்கள். இது 35-40 வயதில்தான் நடக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அப்போது மற்றொரு வருத்தமும் கூடவே வரும், என் வாழ்க்கையின் பொற்காலத்தை நான் இழந்துவிட்டேனே என்று. ஆனால் அந்த பதட்டம் வேண்டாம், இதுதான் இதிலுள்ள சுவாரஸ்யம். நம் ஊரில் உள்ள பொதுவான முறை இப்படித்தான் இருக்கிறது. இதிலிருந்து தப்பியவர்கள் மிக குறைவு. இந்த 35-40 வயதிலாவது உங்களுக்கு அந்த ஞானோதயம் வந்ததே. இதை நாம் ஞானோதயத்தின் காலகட்டம் என்று அழைக்கலாம். கடந்து போன காலத்தை பற்றி இனி யோசிக்க வேண்டியதில்லை. இனி வரும் வாழ்க்கையில் உங்கள் முறைகளை செயல்படுத்துங்கள். யாரையும் திருப்திப்படுத்த ப்ளீஸ் செய்ய அலையாதீர்கள். நாமாக வாழ பழக வேண்டும். ஒரு சமூக பொறுப்பு இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி அனைவரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நீங்களாக வாழும்போது யாரெல்லாம் கூட இருப்பார்களோ அவர்கள் மட்டும் போதும். ஆட்களை கூட வைத்துக் கொள்வதற்காக நீங்களல்லாமல் மாற வேண்டிய நிலை வருகிறதென்றால் அது உங்களுக்கு பெரும் சுமையாக மாறும். அதனால்தான் இந்த வயதை ஞானோதயத்தின் காலம் என்று நான் அழைக்கிறேன். நீங்கள் இப்போது இந்த வயதை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சரிதான். உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் தவறு எதுமில்லை. ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இனிமேல் புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். ஒரு ஆயுளிலேயே நம்மால் பல வாழ்க்கைகளை வாழ முடியும். நீங்கள் 80 வயது வரை வாழ்வீர்கள் என்றால் அந்த காலத்திற்குள்ளேயே உங்களால் 5 அல்லது 10 விதமான வாழ்க்கைகளை ரசித்து வாழ முடியும். இதுவே சாணக்கிய தந்திரம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிட்டால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு பவர்ஃபுல்லான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.